அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 9/8/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது 3 இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து யாராவது மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஒரு 250 பாயிண்ட் அவன் கேப் அப் ஆவான் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? அப்படி எதிர்பார்த்துருந்தீங்க இல்லை எதிர்பார்க்கல அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போதைக்கு அவன் 250 பாயிண்ட் வந்து கேப் அப்போ இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறான். அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ரேலி ஆனது தான். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25% வந்து அப் ஆயிருக்கான். S&P ஒரு 2.5% அப் ஆயிருக்கான். நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% அப் ஆயிருக்கான். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க இந்த கௌசிக் வந்து அப்படின்ட்டு பிட்காயின் இருக்கா பார்த்தீங்களா, பிட்காயின் ஒரு 12% மேலே ஏறிட்டாங்க. இது பாருங்க, இந்த லோல இருந்து மேலே பாருங்க 12% ஏறிட்டான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நேற்று வந்த ஜாப்ஸ் டேட்டா தான். இதுக்கு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஜாப்ஸ் டேட்டா வந்துச்சு. அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜாப் இல்லாதவங்களோட ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு. இந்த 249K இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ வந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக வந்துருச்சு. அதனால தான் எல்லாரும் ஐயோ ரெசெஷன் வரப்போதே அப்படின்ட்டு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் வந்த டேட்டா வந்து எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக வந்துருச்சு. ஸோ தட் நிறைய பேருக்கு வேலை இல்லாமலாம் இல்லை, நிறைய வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு வாரத்தில் மாறி போயிடுச்சு. அது எப்படிங்கிறது தெரில. அப்படி மாறினதுனால ரெசெஷன் ஃபியர்லாம் இல்லாமல் ஓகே மார்க்கெட்டில் பாசிட்டிவிட்டி வந்து தொத்திக்கிச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய ரேலி அப்படிங்கிறது வந்துச்சு. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இண்டிகேட் பண்ணுறான். இந்த சம்பவத்தை ஆரம்பிச்சு வச்சதும் இந்த ஜாப்ஸ் டேட்டா தான், முடிச்சு வச்சதும் ஒரு பாசிட்டிவிட்டி திருப்பி கொண்டு வந்ததும் இந்த ஜாப்ஸ் டேட்டா தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து இந்தியன் ஏடிஆரை பார்த்துருவோம். ஸோ நேற்று வந்து ஏடிஆரில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்ஃபி, விப்ரோ ரெண்டுமே 2% மேலே நெகட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. HDFC பேங்க் மட்டும் நேற்று ஏதோ ஒரு ரேட்டிங் ஏஜென்சி வந்து இன்னும் 10% அப்செட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாமா. அதனால் அவன் மட்டும் பாசிட்டிவாக இருக்கிறான். ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2% நெகட்டிவ்ல முடிச்சிருக்கான். இதுவே ஏடிஆரில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ் பாசிட்டிவ், HDFC பேங்க் வந்து இன்லைன் வித் இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவ், விப்ரோ வந்து பாசிட்டிவ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் 2% டவுன் ஆயிருந்தாலும் அங்கே 1% அப்ல இருக்காங்க. ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. எஃப்ஐடிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ வந்து ஒரு 2600 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து ஒரு 500 கோடி வந்து பக்கமாக பை பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இவங்களும் முட்டு கொடுத்து பை பண்ணுவாங்க. பட் நேற்று வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, பட்ஜெட்டா அப்படிங்கிறதுனால தெரியல, அவங்க ஏதாவது பிஸியாக இருந்தாங்களான்னு தெரியல, ரொம்ப கம்மியாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நெகட்டிவாக இருக்குது. இது மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டை ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன தான் ஏற்றி இருந்தாலும் யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு ஏற்றம் இருந்துச்சுன்னா கன்சால்டேட் ஆகிடுச்சுன்னா நெகட்டிவாக இருப்பாங்க ஃபியூச்சர் மார்க்கெட்டு. ஸ்பாட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் திரும்பி பாசிட்டிவாக மாறுவாங்க. ஆனால் இப்போயே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் நடந்துருச்சு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அண்டு யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து நெகட்டிவில் இருக்காங்க. அண்டு இவன் ஜப்பான்காரன் நேபாளி நிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5% வந்து டவுனில் இருக்கிறான். அண்டு காஸ்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% அப்பில் இருக்கான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸில் பெரிய ஒரு நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டிலாம் சொல்ல முடியாது, ஃப்ளாட்டாக இருக்காங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து கேப் அப் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ இந்த கேப் சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நேத்தியாக நிஃப்டி வந்து 180 பாயிண்ட் கீழே போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதற்கான காரணம் RBI கவர்னரோட மீட்டிங் தான். இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த தடவையாக வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு, அதனால் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 0.25% குறைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிளிக்கா பிலாப்பின்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காமல் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நியர்பையில் ஷார்ட் டேர்மில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியாக போயிடுச்சுங்க. அவர் பேசினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாக்கிஸாக ரொம்ப வந்து நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருந்தார். அதனால தான் மார்க்கெட்டில் ஹியூஜ் வால்டாலிட்டி இருந்துச்சு. அண்டு நிஃப்டி வந்து சம்மந்தமே இல்லாமல் நேற்று 200 பாயிண்ட் கீழே விழுந்தது காரணமும் அவர் பேசின பேச்சு தான். ஸோ அவர் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குது, மேபி அது வந்து நியர் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது நாங்கள் பாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணோன்னு வைங்களா, இன்னும் அது இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ மேபி இன்னொரு 2-3-4-5 மீட்டிங்க்கெலாம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத வந்து இப்போவே சிக்னல் கொடுத்துட்டாரு. அதனால தான் மார்க்கெட் வந்து பயங்கரமாக கீழே போயிடுச்சு. ஆனால் நேற்று பேங்க் நிஃப்டி மட்டும் பாசிட்டிவாக இருந்தானே, நான் நினச்சேன் அவர் ஏதாவது இப்போ பாசிட்டிவாக சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நினச்சேன். அதற்கு காரணம் HDFC பேங்க். ஏதோ ஒரு ஃபாரின்கார ஏஜென்சிக்காரன் வந்து பார்த்திங்கன்னா HDFCயில் வந்து 10% பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸை கூடியதுலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க் மட்டும் பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் அதுதான் வெயிட்டேஜ் அதிகமான ஸ்டாக் அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி மட்டும் நேற்று பாசிட்டிவாக சுற்றிக்கிட்டு இருந்தான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 250 பாயிண்ட் கேப் அப்போ காட்டுறான். ஸோ இந்த கேப் சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னா இன்டர்னலாக பார்க்கும்போது சஸ்டெயின் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா?
இந்த 1 ஹவர் கேண்டிலில் பாருங்களேன், இதை வந்து ஒரு ஹேங்கர் சட்டை மாற்ற ஹேங்கர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 தடவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சட்டையை கரெக்டாக மாற்றிருக்காங்க. எல்லாமே கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ திருப்பியும் வந்து இப்போ 350னா மினிமம் 300னே வச்சுக்கலாமே. 300நாச்சும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ மணி 7 தான் ஆகுது. இன்னும் ஒரு 8 8:30 9க்குள்ள ஒரு 2 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 2 மணி நேரத்தில் இன்னொரு 50 பாயிண்ட் வைப் அவுட் ஆனாலுமே கண்டிப்பாக 300ல் ஓப்பன் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படி அவன் 300ல் ஓப்பன் ஆனானா திருப்பி வந்து ஒரு 5வது தடவை 6வது தடவை சட்டையை தொங்க விட போகிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நேற்று ஃபார்ம் ஆன ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு, அதாவது இருங்க நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை முதல்ல நேற்று ஃபார்ம் ஆனது என்னன்னு பார்த்துருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபார்ம் ஆன ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று அசனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகி S2க்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கேன்னா கிளியரான நெகட்டிவ் சைனிங் இது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இந்த கேப்பப்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி 5 நிமிஷத்தில் வைப் அவுட் ஆகி கீழே வரணும். அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிளியராக பயங்கர பீரிஷாக இருக்குது. நீங்கள் டுமாரோ சிபிஆர்லேயே பார்த்தா கூட உங்களுக்கு டிசனிங் சிபிஆர் தான் வந்திருக்கும். ஏன்னா ப்ரைஸ் S2 கீழே க்ளோஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி அசெண்டிங் சிபிஆரோ பேரலல் சிபிஆரோ வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த நிஃப்டியில் R1க்கும் இந்த ப்ரீவியஸ் டே ஹை கடையில் இருக்க கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நடக்கும்போது மோஸ்ட்லி நான் பேக் டெஸ்டிங்கில் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி சைடுவேஸ் மூவ்மெண்ட்லாம் வரணும்னா மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகணும். ஆனால் அது பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுனால மோஸ்ட்லி அது அப்ளிகபிள் ஆகாமல் இன்றைக்கும் ரொம்ப வாலட்டைலாக சுற்றுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருப்பான். ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரும். யாருமே புது பொசிஷனை வந்து வேறு மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல குழப்பங்கள் குழப்பி அடிக்கிறதுனால இன்றைக்கி வந்து கரெக்டாக நம்மளால் ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இன்கேஸ் ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து ப்ரைஸ் மேலேயே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த ஹேங்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேங்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேங்கரோட ஹை வந்து ஒரு R2 மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி போனால் தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி R2 ரிவர்சல் R1 ரிவர்சல் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து குளோபல் இன்டியூஸ்டு கேப் அப் தானே ஒழிய இன்டர்னலாக நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கிறோம். அதனால் அந்த ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகும்னு எதிர்பார்க்குறதோ ஆர் வந்து ஃபர்தராக மேலே போகும் இன்றைக்கி மேலே போகும்னு எதிர்பார்க்குறதோ கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகாமல் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது இந்த R1 பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். சிபிஆர் கிட்ட வந்த உடனே வந்து எக்ஸிட் ஆயிடலாம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் பேட்டர்ன். இது நடக்கிறதுக்கு 99.95% வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி ஒரு 0.05% மார்க்கெட் மேலே போச்சுனாலும் ஆட்டோவில் கண்டிப்பாக பிடிச்சி கீழே கொண்டு வந்துடுவாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே இதெல்லாம் நடந்து முடிஞ்சு சிபிஆர் வரைக்கும் வந்துட்டான்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே போயிடும். மேபி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி திருப்பி மேலே போகும்போது தான் நீங்கள் ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தராக ப்ரைஸ் S1 கீழே வந்தாலுமே நீங்கள் வந்து லாங் போக ட்ரை பண்ணலாம். பட் அது ஒரு லோ ப்ராபபிள் பேட்டர்ன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் போடுவேன். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நான் ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் லோ ப்ராபபிள் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நான் போடுவேன். என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கிறத போடுவேன். இன்கேஸ் நீங்கள் வந்து சிபிஆர் இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தாலும் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணிக்கிற ஆசைப்படுற ஒரு பர்சனாக இருந்தாலும் கண்டிப்பாக என்னோட டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டோட லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே வந்து நான் எல்லாமே போடுவேன். இதில் வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேட் எது லோ ப்ராபபிள் ட்ரேட் எது அப்படிங்கிற மாதிரி போடுவேன். ஸோ அதன்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா S1 ரிவர்சல் அப்படிங்கிறது லோ ப்ராபபிள் ட்ரேட். ஏன்னா இன்றைக்கி டிசனிங் சிபிஆர் வந்திருக்கு. டிசனிங் சிபிஆர் வருது அப்படின்னா ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ்னஸ் இருக்குது, மார்க்கெட்லேயே பேரிஷ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி போகும்போது S1 ரிவர்சல் எடுத்திங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான ட்ரேட் இருக்கிற மாதிரி. அதனால தான் வந்து நான் இது வந்து லோ ப்ராபபிள் ட்ரேட்னு சொல்கிறேன். ஸோ அதை வந்து விட்டுறலாம். ஸோ இன்றைக்கி வந்து R1 ப்ரைஸ் கீழே வர்றது, இன்கேஸ் மேலே போச்சுன்னா R2 ப்ரைஸ் கீழே வருது, ரிவர்ஸ் ஆகுது. இது ரெண்டு தான் என்னை பொறுத்தவரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ். மற்ற எதுவும் வந்து எடுக்காதீங்க. நிஃப்டியில் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பொசிஷனல் பிளேயராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து இந்த 380 தாண்டி மேலே 1 ஹவர்லேயோ ஒரு 30 மினிட்ஸ்லேயோ 15 மினிட்ஸ்லேயோ பேஸ்ட் ஆன் யுவர் டைம் ஃப்ரேம் க்ளோஸ் வச்சிட்டாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக புல்லிஷாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடுங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலுமே நீங்கள் ரிவர்சல் ட்ரேடை தான் பார்த்தாகணும். இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகும்போது நீங்கள் வந்து பேரிஷ் ட்ரேட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். அண்ட் அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு வந்தால் பேங்க் நிஃப்டியில் முதல்ல நேற்று என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிலைமைக்கு வருவோம். நேற்று வந்து பேங்க் நிஃப்டியில் ப்ரைஸ் வந்து இன்சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகணும், ஆனால் ஆகவில்லை. ஓகேங்களா, ஆகாமல் ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன். அதற்கு காரணம் HDFC பேங்க் இருந்தாலுமே இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அண்டு இன்றைக்கி டுமாரோ சிபிஆர் நம்ம பார்த்துருவோம். டுமாரோ சிபிஆர் இஸ் அசெண்டிங் நேரோ சிபிஆர். இப்போ என்ன பிரச்சனைனா
நிஃப்டிக்காரன் நெகட்டிவ்னு காட்டுறான், மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறான். பேங்க் நிஃப்டி நான் மேலே போக போகிறேன் அப்படின்றான். என்றைக்குமே தான் இந்த மாதிரி மிக்ஸ்டு சிக்னல் வந்துச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட்டில் வந்து ஒரு மொரட்டத்தனமான வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹை ப்ராபபிள் ரேட்ஸை மட்டும் எடுங்க. நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் பார்க்கக்கூடாது, அந்தந்த இண்டிசஸை மட்டும்தான் பார்க்கணும். பட் நான் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துருக்கேன், ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போதும் இப்போ பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக மேலே போய் நிஃப்டி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டி மேலே போகணும்னா பேங்க் நிஃப்டி செக்டாரில் இண்டிசஸ்ங்க, அதில் ஒரு 4 ஸ்டாக்கு ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், HDFC 3 பாசிட்டிவாக இருந்தாலும் அவன் பாட்டுக்கு மேலே போயிடுவான். ஆனால் அந்த 3 பேரும் பாசிட்டிவாக இருந்தாலும் நிஃப்டி மேலே போகணும். ஆனால் அவனுக்கு ரிலையன்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறான், அந்த ரிலையன்ஸ் கீழே போனால் வெயிட்டேஜ் படி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கன்சால்டேட் ஆகிருக்கும், அது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் நிஃப்டியை மட்டுமே இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்றைக்கி அவன் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆயிரும்னு சொல்கிறான். ஏன்னா நேற்றே அவன் ட்ரெண்ட் ஆயிருக்கணும், ஆகலை. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அவன் ட்ரெண்ட் ஆயிடுவான். மேலே போக போகிறானா கீழே போக போகிறானான்னு தெரியல. பட் அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக அவன் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் அகைன் இவன் 1% வந்து கேப் அப்பில் வேறு ஓப்பன் ஆக போகிறான். அப்படி ஓப்பன் ஆனால் அப்படின்னா இங்கே பாருங்கள், R1க்கு மேலே R2க்கு மேலாம் ஓப்பன் ஆக போகிறான். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பனானா இவ்வளோ தூரம் மேலே போயிடுவான்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஆல்ரெடி அவன் மேலே போயிருக்கிறான். ஸோ ஒரு ஃபால் வந்துச்சு அப்படின்னா இந்த R1 ப்ரீவியஸ் டே லோவை தாண்டி கீழே 5 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சிட்டானா கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் அடிக்கலாம். ஃபர்தராக அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ஒரு லோ ப்ராபபிள் ரேட். ஏனென்றால் உங்களுக்கு வந்திருக்க சிபிஆர் அசனிங் சிபிஆர் தான். அதனால் அசனிங் சிபிஆர்னா புல்லிஷ் ட்ரேட் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து நேரோ சிபிஆர் வேறு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ முதல்ல இவ்வளோ கேப் அப் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆனால் என்னவா இருந்தாலும் சரிங்க, இது வந்து லோ, அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமில் இது வந்து ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஒரே நிமிஷம், இங்கே பார்த்தீங்களா, இது வந்து நான் வீக்லியோட இது போட்டிருக்கேன், சார்ட்டை போட்டிருக்கேன். மந்த்லி சிபிஆர் கீழே இருக்கான், இது ஒரு பேரிஷ் லைன். ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு வந்து சிபிஆரில் இது வந்து S1, இது S2க்கு கீழே இருக்கான், இதுவுமே ஒரு பேரிஷ் லைன் தான். இந்த மாதிரி நேரத்தில் இவன் வந்து மேலே R1க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் அடிக்கலாம். ஏனென்றால் இவன் இருக்கிறதே பேரிஷ் ரேட் தான். அதனால் வந்து இந்த R1 ட்ரேட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி டெய்லி பேசிஸில் பார்த்த லோ ப்ராபபிள் ட்ரேட் இப்படி தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடாக கன்வெர்ட் ஆகுது. நான் பேக் டெஸ்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் புல்லிஷாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி அசெண்டிங் சிபிஆரில் வர R1 ரிவர்ஸில் ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். பட் மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷனே பேரிஷாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஸோ ப்ரைஸ் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகணும், எதர் மேலே ட்ரெண்ட் ஆகணும் ஆர் கீழே ட்ரெண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் அப்பில் ப்ரைஸ் கீழே வந்து R1 கிட்டேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஓவர் சோல்டு இருக்குது. ஸோ இந்த R1 கிட்ட இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது, அதை சரியாக ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு ப்ராஃபிட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் R1லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வருவானா, அது இங்கேருந்து மேலே போவானா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்களோட ட்ரேடிங் டிசிஷன் அப்படிங்கிறத எடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெண்டாக வரான், அது மட்டும் நான் சொல்லிடுவேன். மோர் தென் 90% ப்ராபிலிட்டி இருங்க அவன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு. மேலேயா கீழேங்கிறத சரியான பாயிண்டில் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து சென்செக்ஸ் பக்கம் போயிடுவோம். சென்செக்ஸ் நிஃப்டியோட அதே மாதிரி தான் இருக்கும், அது சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். நிஃப்டிக்கு சொன்ன அதே ப்ராபபிள் ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ் லோ ப்ராபபிள் ட்ரேட்ஸை நீங்கள் சென்செக்ஸ்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பொசிஷனலாகவும் சரி இன்ட்ராடே பேசிஸ்லையும் சரி. ஸோ பார்த்து பண்ணுங்கள், நிறையா லாஸ் பண்ணாதீங்க. இன்ட்ராடேயில் என்றைக்குமே ஸ்டாப் லாஸ் போட்டுங்க, போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இதனால் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் மார்க்கெட்டை விட்டு வெளியே நீங்களே நினச்சாலும் வெளியே போக முடியாது, கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் அடுத்து ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.